திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் என்ற ஒரு சீடர் இருந்தார். அவர்கள் காஞ்சிபுரத்துல தங்கி இறை தொண்டு செய்து வந்தனர். காஞ்சிபுரத்தை ஆண்ட மன்னன் கணிகண்ணனிடம் வந்து தன்னை பற்றி புகழ்ந்து பாடுமாறு கேட்டான். ஆனால் கணிகண்ணனோ, நான் இறைவனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார். கோபமடைந்த மன்னன் கணிகண்ணனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான். தன் சீடன் போவதைக் கண்ட திருமழிசை ஆழ்வார், நீ போனால் நானும் வருவேன், நான் போனால் என் இறைவனும் வருவான் என்று முடிவு செய்தார். ஆழ்வார் நேராக கோயிலுக்கு சென்றார். அங்கே படுத்து கொண்டிருந்த பெருமாளிடம் ஒரு பாடல் பாடினார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் ஒன்றன் பைனாக பாயை சுருட்டிக்கொள். அதாவது, மணிவண்ணா, கணிகண்ணன் போகிறான், நானும் போகிறேன், நீ மட்டும் ஏன் இங்கே படுத்திருக்கிறாய்? உன்னுடைய பாம்பு பாயை சுருட்டிக்கொண்டு எங்களுடன் வா என்று கட்டளையிட்டார். என்ன வியப்பு! ஆழ்வார் சொன்னதை கேட்டு அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன் ஆதிசேஷப்பாயை சுருட்டி கொண்டு அவர்கள் பின்னாடியே நடந்து சென்றார். அவர்கள் ஊரை விட்டு வெளியேறியதும் காஞ்சிபுரமே இருண்டு போனது. மன்னன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மீண்டும் ஆழ்வார் பாடி இறைவனை அங்கேயே இருக்க செய்தார். இன்றும் காஞ்சிபுரத்தில் இந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோக்தகாரி என்று அழைக்கப்படுகிறார். பக்தன் சொன்னால் பகவான் கேட்பார் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. தன் அடியவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட அந்த தருணம் இன்றும் காஞ்சிபுரத்தில் ஒரு மாபெரும் வரலாற்று சாட்சி. பக்திக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமில்லை.